அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊட்டியில் இருக்கோங்க. ஊட்டிக்கு வந்து நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணதும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மலேசியன் முருகன் கோயிலுக்கு நம்ம போயிருந்தோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே வந்து தண்டர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. ஸோ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். நீங்களாம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து சுற்றி முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஒரே இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தண்டர் வேர்ல்டு வரலாம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இருக்குது ரொம்ப முடிவு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தண்டர் வேர்ல்டில் நம்மளுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு டூரிஸ்ட் பஸ்ஸோ இல்லை நம்ம 4 வீலர் நிப்பாட்டிக்கலாம். இன்சைட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம 2 வீலரை வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம 2 வீலருக்கு பார்க்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாங்க. நம்மளோட 4 வீலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டூரிஸ்ட் பஸ்லாம் வந்தீங்க அப்படின்னா 80, 100 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பார்க்கிங் ஏரியாலேருந்து நீங்கள் இப்படி வரலாங்க. டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவும் நம்ம தண்டர் வேர்ல்டுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டருங்க. இப்போ தண்டர் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குங்க. நீங்கள் ஒன்றுனா வந்து நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செப்பரேட்டாக பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு சூப்பர் காம்போ ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு கூட நம்ம இங்கே இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் ஐக்குள்ளே போக போகிறோங்க. தேர்ட் ஐ அண்ட் இன்ஃபினிட்டி. தேர்ட் ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே இங்கே கேமராவோட கலெக்ஷன் தான் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஏகப்பட்ட கேமரா கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அது போக வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து அந்த ஆம்பியன்ஸு நம்ம ஒன்றுனா அப்படியே விசிட் பண்ணுவோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷட்டர் கேமராங்க. நம்ம வந்து ஃபிலிம் யூஸ் பண்ணுவோம். நிறையா ஐட்டம் இருக்குங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே ஒவ்வொரு கேமரா பக்கத்துலேயே வந்து அது என்ன மாடலு, எந்த இயரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராதாங்க இருக்குது. ஆக்சுவலாக சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு. அந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 1950 இதெல்லாம் ரொம்ப மினி கேமராங்க. இதெல்லாம் ரிசல்ட் எந்த மாதிரி வருமே தெரில. இது வந்து 1940 மேட் இன் ஜப்பான் போட்டிருக்காங்க. இது 1962. அப்பா, இது வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. 1937 இதை வச்சு என்ன பண்ணியிருப்பான்ட்டு ஐடியா இல்லை. தேர்ட் ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, இன்னொன்று வந்து நீங்கள் விஸ்காமல் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவு கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்க. அவங்க மீதி இருக்கிற கலெக்ஷன்லாம் நம்ம பார்ப்போம்னா இந்த கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1927 மேட் இன் லண்டனு, 1928 மேட் இன் இங்கிலாண்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மமோத் கேமரா த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேமராங்க. இந்த கேமரா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. தேர்ட் ஐ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துங்க. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபினிட்டி ரூம்குள்ளே போகிறோம். பார்க்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்கி ஐங்க. இன்ட்ராக்டிவ் 3D ஆர்ட். நம்ம உள்ளே வந்ததும் நம்மளோட ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சோன்னுங்க. நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் போயிட்டு அப்படி ஃபோட்டோ எடுக்கலாம். நீ அவனை ஓதுறா டிஷ்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு பிக் ஃபுட் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைனோசர் பார்க்கில் நம்ம போக போகிறோங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைனோசர் வேர்ல்டில் நம்மளுக்கு என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன அனிமல் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்களோட அந்த எலும்புக்கூடலாம் இங்கே இருக்குங்க. ஸ்கெல்டன்ஸ் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. நம்ம எலும்புக்கூடலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்சைடு போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இருக்குங்க. ஒரே வா நல்லா இருக்குடா.
ஆக்சுவலாக இந்தியா லார்ஜஸ்ட் டைனோசர் பார்க்குன்னு அதை மட்டும் காமிச்ச உடனே நான் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேங்க. பட் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே லார்ஜஸ்ட்டாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே நிறைய டைனோசர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பிலோ 5 இயர்ஸ் சில்ட்ரன் சொல்லி வர மாதிரி நம்மளாம் அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. வாங்க ஒன்று போய் பார்த்துட்டு அப்படி சீக்கிரம் வந்துடுவோம். கிளைமேட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்ன பின்ன மாறிட்டு தான் இருக்குது. நம்ம கட்செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரியே இருக்குங்க. ஃபுல்லாகவே டல்லாக தெரியுது. நம்மளுக்கு இங்கேயும் இப்போ நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி ரொம்பவே சில்லாக இருக்குங்க. நம்ம இங்கே இதை பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து கிட்ஸோடு வரீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபார்மாக இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். டாய் ட்ரெயின் போதுங்க. நம்ம இப்போ இங்கெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோங்க. வேளாங்கண்ணி டெம்பிள் சூப்பராக இருக்குது பார்க்கவே. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலுங்க. அடுத்தது நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிளுங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எல்லோராக் கேவ் டெம்பிளுங்க. ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஹவா மஹாலுங்க. இருக்கக்கூடிய தாஜ்மஹால். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து மும்பையில் இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் இந்தியாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னோ வேர்ல்டுங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஊட்டியில் கிளைமேட்டே வெளியவே அப்படி தான் இருக்குது. அச்சோ இதெல்லாம் மாட்டிகிட்டு போனோமா சிறப்பு. இப்போ தான் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு மாத்திரைலாம் போட்டு வந்தேன். இதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி திங்கிங் இருக்குது. மூட்டை கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்பி வரேங்க. நான் கேமரா ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே தலைவர் வந்து ஸ்லிப்பர் கழட்டிட்டாப்பில். சரி உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. வாங்க போவோம். ஆக்சுவலாக கேமராக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடியல. அந்தளவுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. நம்ம பஸ்ஸில் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் மாத்திரை போட்டு இது அண்டர் வேர்ல்டு உள்ளே வரதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மாத்திரை போட்டிருந்தேன். இப்போ நம்மளுக்கு வெளியே கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம போகிறோம். ஓகே இதனால் வந்துவிட்டோம். உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஷூ கிட் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து செம்ம ஸ்டிஃபான ஜர்க்கின் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு க்ளவுஸ் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு உள்ளே போகலாம். உள்ளே ஒரு பெனிஃபிட்னா வந்து நம்ம எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறோமோ நம்ம அவ்வளோ நேரம் இருந்துக்கலாம். டைம் லிமிட் அப்படிங்கிறது இல்லை. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஓ மை காட். இது மாதிரி ஸ்னோ ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிரப்பள்ளி போகும்போது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நான் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து டைம் லிமிட்டுங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிறது வந்து நம்ம டைம் லிமிட்டு. கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டடு. நீங்கள் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கணும் அவ்வளோ நேரம் இருந்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊட்டிலேயே வந்து அன்லிமிட்டடுங்க. எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் இருந்துக்கலாம். ஆனால் உள்ளே வந்தோடனே வந்து அவ்வளோ சில்லுன்னு ஏறிடுச்சு. ஆனால் க்ரௌட் இல்லைங்க. அதுதான் வந்து இங்கே ட்ராபேக்கு. மோஸ்ட்லி யாரும் விரும்ப மாட்டுறாங்களாங்கிறது தெரில. ஏன்னா ஆல்ரெடி வெளியவே நல்ல கிளைமேட் போயிட்டுருக்கு. இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சில் ஆகிறதுக்கு விரும்பல போல இருக்குது. க்ரௌட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. மோகம் என்னென்ன பண்ணுறான்ட்டு நம்ம உட்காந்து பார்ப்போம். நாங்கள் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்பவே சில்லுன்னு இருக்கனால வெளியே ஜம்ப் ஆக போகிறோம். வெளியே போய் வாமாங்கன்னு பார்த்தா வாங்க முடியாது. அங்கேயும் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. பட் இது கம்பேர் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 5D தியேட்டரில் போகிறோங்க. பரவாயில்லைங்க. ஆக்சுவலாக வந்து கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்ல நாங்கள் 2 பேர் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்போயே வந்து ஷோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பிப்போம். நம்ம குளிக்கிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புறம் நம்மளுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குங்க. என்னோட ஃபுல்லாக இருட் ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட்டு ஓகேங்க. ஆக்சுவலாக வந்து நல்லா இருட்டு. டார்ச்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை. நெக்ஸ்ட்டு வாட்டர்ஸ்குள்ளே போகிறோங்க. ஹாண்டட் ஹவுஸ்.
ரெயின் ஃபாரஸ்ட்டும் ஹாண்ட் ஹவுஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. கன்ஃபார்மாக வந்து எந்த ஒரு ஃப்ளாஷ் இல்லாமல் போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குங்க. பட் ஆனால் வந்து ஹாண்ட் ஹவுஸில் நாங்கள் 2 மணி நேரத்தில் நாங்கள் பயந்தோம். பொசுக்கு முன்னாடி வந்துருச்சு. வேர்டெக்ஸு எப்பவுமே பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு, லைட்டாக கிருன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இது வந்து கிட்ஸுக்கான ஏரியாங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிட்ஸுக்கான டேஷிங் காருங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பிலோ 7 இயர்ஸ் ஸ்கூலில் மட்டும் இருக்கிற கிட்ஸுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே நம்மளுக்கு பிளான்டரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்டனு, அங்கே வந்து ஒரு கிட்ஸ் பார்க் இருக்குங்க. அவ்வளோதாங்க. தண்டர் வேர்ல்டை நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே 360 சைக்கிள் இருக்குது. பட் இப்போது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிலிங்க. நமக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ் ஜோனுங்க. கிட்ஸுக்கான நிறைய ஆக்டிவிட்டிங்க இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிக்குமே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம டிக்கெட் வாங்கிடணுங்க. இது வந்து தண்டர் வேர்ல்டோட கேஃபிடேரியா ஏரியாங்க. நன்றி, மீண்டும் வருக. தேங்க்யூ, விசிட் அகைன். நம்ம தண்டர் வேர்ல்டை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு மவுண்டன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இன்னும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தண்டர் வேர்ல்டு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குங்க. நீங்கள் வந்து காம்போவாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். இண்டிவிஜுவலாக வந்து செப்பரேட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா 1-2 மூட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஊட்டியில் நம்ம அடுத்த பிளேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அண்ட் பாபாய், நான் உங்கள் MFT மற்றும் மோகன்க.